இந்திய திரையுலகில் 6வது முறையாக இணையும் இசை புயலும் நடன புயலும். 21 வருட உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சியில் 4.5 கோடி பார்வையாளர்களை குவித்திருக்கும் பிஹைண்ட் வுட்ஸின் நிறுவனரும் சிஇஓவுமான மனோஜ் என்எஸின் இயக்கத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கும் அறுசுவை விருந்தளிக்கும் ARR PD6. உயிருக்கு உயிர் சேர்ப்பது போல இந்த லெஜெண்டரி ARR PD காம்போ ஒரு காதலனாக, ஒரு லவ் பேர்ட்ஸாக, மின்சார கனவாக, ஜென்டில்மேனாக, மிஸ்டர் ரோமியோவாக ரசிகர்களுக்கு நாடி நரம்பு எலும்பு சதை உணர்வு பாசம் நட்பு காதல் என நம்மை உருகி போக செய்யும் இந்த காம்போவை மீண்டும் இணைத்து படமாக்கும் பணியை தொடங்கி இருக்கிறார் பிஹைண்ட் வுட்ஸின் நிறுவனரும் சிஇஓவுமான மனோஜ் என்எஸ். ARR PD6 தமிழ், மலையாளம், தெலுங்கு, கனடா, ஹிந்தி என பேன் இந்தியாவாக வெளியிடப்படும் இந்த திரைப்படத்தில் முக்கியமாக பிரபுதேவாவுடன் யோகி பாபு, அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்களாம். மற்றும் இவர்களுடன் சாட்ஸ், நிஷ்மா செங்கப்பா, சுஷ்மிதா நாயக், ரெடின் கிங்ஸ்லி, மொட்டை ராஜேந்திரன், சிங்கம் புலி, லொல்லு சபா சுவாமிநாதன், TSR ஸ்ரீனிவாசன், தீபா சங்கர், டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப், லொல்லு சபா மனோகர், ராம்குமார் நடராஜன் என முக்கிய கதாபாத்திரங்கள் ஏராளமானோர் நடிக்கும் இந்த திரைப்படத்திற்கு முன்னணி திரைப்படங்களின் முக்கிய பிரபலங்கள் கரம் கோர்க்கும் படம்தான் ARR PD6. இந்த திரைப்படத்தை தான் இயக்கி எழுதி தயாரித்திருப்பது குறித்து பேசியிருக்கும் மனோஜ், 25 வருடங்களுக்கு முன்பு சிக்கு புக்கு ரயில் பாட்டை கேட்டபோது எத்தனை ரசிப்பு தன்மை இருந்தது, அதுபோன்று இப்போதும் மக்கள் அதனை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் படத்தின் 2.5 மணி நேரம் அந்த மகிழ்ச்சி பரவசத்தை மக்களுக்கு இப்போதும் ARR PD மூலம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படத்தை ஒரு ரசிகனாக தயாரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். Our generation, for me, I saw Gentleman on big screen. நான் பார்க்கும்போது சிக்கு புக்கு ரயிலில் அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் ஆஸ்ட் ஃபார் ஒன்ஸ் மோர். அண்ட் அந்த டைமில் எப்படின்னா, நீங்கள் பாட்டை தியேட்டரில் அதிகமாக ஒன்ஸ் மோர் கேட்டாங்கன்னா அந்த பாட்டை ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க அந்த டைமில். எனக்கு அது இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மை மெமரி. ஸோ கேன் வி கிவ் தேட் எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் டு தி கரண்ட் ஜென்ரேஷன், தி டிஜிட்டல் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு அட்டெம்ப்ட் தான். வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஆர் வியூவர்ஸ். வாட் வி கேன் டூ இஸ் கிவ் தெம் ஹாப்பினஸ். அண்ட் ரோமான் சார்கிட்டையும் சரி, பிரபுதேவா சார்கிட்டையும் சொல்லும்போது எனக்கு நம்மளோட அட்டெம்ப்ட் என்னன்னா சார், அது அந்த 2.5 hours can we make theatre the happiest place possible. படத்திற்கு பெயர் தேர்வு இனிமேல் தான் வரும் என்ற நிலையில் படத்திற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பட்டையை கிளப்பி வெளியிட்டு இருக்கிறார்கள்.